விஜய் அண்ணனுக்கு வணக்கம். என் பேர் சுஜின். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இந்த பாலிட்டிக்ஸ்லாம் இனிஷியலாக எங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டி இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இது ஒரு டீப் ஃப்ரஸ்ட்ரேஷனில் விஜய் நான் உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். நாங்கள் உங்களோட தீவிரமான தொண்டர்கள் என்னாமல் ஒன்று மாதிரி கோடியான பேர் இருப்போம், லட்சக்கணக்கான பேர் வெளியே இருக்கிறாங்க. எங்கள் மைண்டுக்குள்ளே ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கிற சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா, ஹோப் யூ ரிசீவ் அவர் மெசேஜ். இது என்னோட மெசேஜ் கிடையாது, என்ன மாதிரி இருக்கிற பல பேரோட மெசேஜ். எங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன்னா, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பாலிட்டிக்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவன் நான் உங்களோட படம் கூட ரெகுலராக நான் வாட்ச் பண்ணுறவங்க கிடையாது. நீங்கள் பாலிட்டிக்ஸில் வந்ததுலேருந்து எங்களுக்கு ரியலாகவே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கரப்ட் கவர்மெண்ட்டால் எங்கள் தலையே வெடிச்சு போயிருக்குது. நான் நிறைய கண்ட்ரி போய் பார்த்துருக்குறேன். ஸோ நீங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அட்லீஸ்ட் நம்ம ஊர் கொஞ்சம் மாறும் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கையில் இருந்தோம். நீங்கள் வந்தீங்க. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே உங்கள் பின்னாடி தான் நின்னோம். இப்போவும் நிற்போம், எப்போவும் நிற்போம், இப்போவும் நிற்கிறோம். கட்சி கொள்கை அனௌன்ஸ் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. உங்களோட கட்சி ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம். இனிஷியலாக ஓகே, உங்கள் மேலே எல்லாமே நம்பிக்கை இருக்குன்னா, இவ்வளோ நாளுமே உங்களுக்கு கிடைச்ச ரிசப்ஷன் எல்லாமே நீங்கள் 30 வருஷமாக சினிமாவில் சம்பாதிச்ச உங்கள் ஃபேஸ் வேல்யூ தான், அந்த ரிலையபிலிட்டி தான் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை. என்ன மாதிரி பல லட்சம் பேர், பல கோடிக்கணக்கான பேர் ரியலாகவே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி நின்று ட்விட்டரு, ஆன்லைனில், ஈவன் நான் பர்சனலாக சொல்கிறேன், என்ன மாதிரி பல லட்சம் பேர் இருக்காங்கன்னா, போகிற ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஊராக போவேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு ஓட்டாச்சும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமான்னு நாங்கள் பேசுகிறோம். இந்த கரப்ட் பார்ட்டிஸோட கரப்ஷன் எல்லாம் எடுத்து சொல்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச பேர் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை கூப்பிடுறது விசிறடிச்சாங்குஞ்சி. ஓகே, வெளியே இந்த பெய்டு மவுத்ஸ் இருக்கானுங்க, காசை வாங்கிட்டு வேலை செய்கிறவனுங்க, அவனுங்கெல்லாம் எங்களை கூப்பிடுறது தற்குறிங்க. ஓகே, வி ஆர் அக்செப்டட். எதுவும் சொல்லலை, உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக என்ன, எங்களால் முடிஞ்சது தான் பண்ண முடியும், பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப நாளாகவே, ரொம்ப கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஏடிஎம்கே, டிஎம்கே 70-75 வருஷம் பார்ட்டிஸ் இருக்காங்க. அவங்களோட லீடர்ஸுன்னு, ஃப்ளாக்ஷிப் லீடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அண்டு ஜெயலலிதா அம்மா. அவங்க கீழே எல்லாம் முட்டா பீஸாக இருந்தால் கூட கவலை கிடையாது. ஏன்னா அவங்களோட ஃபேஸ் வேல்யூக்கு தான் இன்னும் அவங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குதாங்கிறதுலாம் தேவையில்லை. பணம் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரக்சர் நிறையா வச்சுருக்குறாங்க. பழைய லீடர்ஸோட ஃபேஸ் வேல்யூ இருக்குது. எவ்வளோதான் திருடனாக இருந்தாலுமே அந்த ஃபேஸ் வேல்யூக்காக ஓட்டு விழுது. நீங்கள் புது கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறீங்க, உங்கள் ஃபேஸ் இருக்குது. கீழே இருக்கிற கேடர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் முட்டா பீஸாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் கட்சியை போய் எங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியல நிறைய விஷயத்துனால. என்னப்பா புசியானதுன்னு ஒருத்தர் இருக்கான், பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான் அப்படியே சொல்கிறாங்கன்னா, அவன் ஒரு ஆள், அவனெல்லாம் ஒரு ஆளான்னு பேசுகிறாங்க. அவன் உங்களுக்கு லாயலாக தான் இருக்கிறான். அவன் வந்து சூப்பர்வைசர் கேட்டகரியில் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குற மாதிரி இருக்கிறான். அவன் நீங்கள் பொதுச் செயலாளராக போட்டு வச்சுருக்கீங்க, போடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த ஆளை ஃபேஸை வெளியே காணிக்காதுங்க. அந்த ஃபேஸால் உங்களுக்கு ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் கட்சியில் இருக்கிறாங்க 2 பேர். யாரெல்லாம்னா, அருண்ராஜ் சார் இருக்காரு, ஆதவ் இருக்கிறாரு. அட்லீஸ்ட் அவங்களாச்சும் உங்க கட்சியோட ஃபேஸா ஒரு 4-5 பேரை காணிங்க. இந்த புறம்போக்கு ஒருத்தனை காணிக்காதுங்க ஃபேஸ்ல. எங்க இது பாரு, நம்ம மதுரை மாநாட்டுக்கு வந்தேன்னா, நான் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த மாநாட்டுக்கும் போனது கிடையாது. ஆனா நாங்கள் மதுரை மாநாட்டுக்கு வந்தோம். உங்களோட சில விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் வர்றோம். அங்க இவங்க 2 பேர் ஃபேஸுமே இல்லை. அந்த கட்சியில் இன்னும் 2 பேர் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்காங்கன்னா இந்த 2 பேர் தான். இந்த 2 பேருக்கு கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஆனால் அவங்கள நீங்கள் ஒரு ஆளாகவே காணிக்கிறது கிடையாதுண்ணா. அதே மாதிரி ஜான் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். அவர் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. இந்த புஷி ஆனந்த், இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்ம கட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, இவனுக்கு யாரையுமே உள்ளே விடுறது கிடையாது. எக்ஸாம்பிள் காளியம்மாள்னு அந்த அம்மா வந்து நல்லா பேசும்.
நல்ல விஷன் உள்ள அம்மா, லாயலா ஒர்க் பண்றவங்க, அவங்கள உள்ள விடுறது இல்ல. ஒரு இன்செக்யூரிட்டினஸ் இருக்கு இந்த பைத்தியக்காரங்களுக்கு. கட்சி வளரணும், கட்சி ஜெயிக்கணும்லாம் கிடையாதுண்ணா. அடுத்த வருஷம் இன்னொரு 5-6 மாசத்துல எலெக்ஷன் வந்துடும். இன்கேஸ் நமக்கு ரிசல்ட் மைனஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 2 பேரை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம ஊருக்கா கூட போட முடியாதுன்னா இந்த 2 பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு. நீங்க இன்னும் 6 மாசம் கூட இல்ல. கரூர் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 15 நாள் கட்சி எங்க இருக்குதுன்னே தெரியல. உங்களுக்காக இவ்வளோ 42 பேர் செத்து போயிருக்காங்க. யாருக்காக நான் சொல்ல வரல, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் மக்கள் உன் பின்னாடி நிக்கிறாங்க. நீ நினைச்சு பாரு, இந்த 40 பேரோட ஃபேமிலிஸ் உன் பின்னாடி நிக்கிறாங்க. அதுக்கு காயமடைஞ்சவங்களோட ஃபேமிலிஸ் உன் பின்னாடி நிக்கிறாங்க. இது யாருக்கும் நடந்தது கிடையாதுன்னா, இது யாருக்கும் நடக்க போறதும் இல்லை. அது நடக்குது. ஏன்னா உன் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. எங்க அண்ணன் எங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எல்லாருமே இருக்காங்க, மென் அண்ட் உமன். ஆனா நீ கீழே வச்சிருக்கிறவன பாரு. இன்னைக்கு அந்த ஆள் வந்திருக்கிறான், புஷியானது 15 நாள் எங்கேயோ கூதி எங்கேயாவது இருந்துட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு மாலை போட்டு வரவேற்றுட்டு இருக்காங்க அந்த தேப்பயலுக்கு. இதனாலதானே நம்மள தற்கொலைன்னு கூப்பிடுறாங்க எங்களை. இந்த பைத்தியக்காரனெல்லாம் ஏன்னா இப்படி வச்சிருக்கீங்க? இவங்களெல்லாம் முதல்ல கட்சி விட்டு வெளியே துரத்தி விடுங்கண்ணா. இது உங்களோட பார்ட்டி தான். ஆனா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இது எங்களோட பார்ட்டின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கண்ணா உனக்காக. அது உனக்கு தெரியும்ல. நீ ஏன் எங்களை இப்படி பண்ற? உனக்காக தானே எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பைத்தியக்காரங்களை வச்சு வேலை செஞ்சானா எப்படின்னா கட்சி வின் பண்ண முடியும்? இன்னும் எத்தனை பேர் நாலேஜபிளான பர்சன்ஸ், ரியலா ஒர்க் பண்ற பர்சன்ஸ் வெளியே இருக்கிறாங்கன்னு தெரியுமாண்ணா உனக்கு? நீ ஏன் அவங்களெல்லாம் இது உன்னோட பார்ட்டி தானே. இந்த 2 பேர் இல்லைன்னா கட்சி ஓடாதா? இப்ப அப்படித்தானே ஆகி போய் கிடக்குது. அதுக்கு கீழே 2ஆம் தலை என்னென்ன ஸ்ட்ராட்டஜி? இப்ப நீ வந்து கரூர் இன்சூரன்ஸுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது தான், எல்லாருக்கும் தெரியுது. ஏன் நடந்துச்சுன்னு தெரியுதுண்ணா. உனக்கு உங்க டிவி கேக்கும் ஒன்னுக்கு மேலையும் எவ்வளவு நரேட்டிவ்ஸ் நான் வந்துச்சு இந்த ஒரு 15 நாள்ல. உன்னை கொலைகாரன்றானுங்க, உன்னை அடிக்கணும்ன்றான், வெட்டணும்ன்றான், ஜனநாயகன் படப்பிடிப்புன்றானுங்க, என்னென்னவோ நரேட்டிவ். இந்த பெய்டு, இது காசு வாங்கிட்டு இருக்கிறவன் அவ்வளோ இருக்குல்ல வேலை செய்யறானுங்கன்னா. உனக்காக டிஃபெண்ட் பண்றது யாரு தெரியுமா? இந்த பொது மக்களும் எங்களை மாதிரிப்பட்ட ஜெனரல் பீப்புளும் தான் உனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்லயும் சரி, ரியலாவையுமே. இவனுங்கெல்லாம் எங்கடா போய் உட்காந்துருந்தானுங்க தேப்பயலுங்க. எனக்கு தப்பா நினைச்சுக்காதன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கெட்ட வார்த்தை போட மாட்டேன், கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவனுக்கு எங்க ஒடிஞ்சிருந்தானுங்க? தலையெல்லாம் எங்க உள்ள உட்கார்ந்து வச்சிருக்காங்களா? உனக்காக பேசுறானுங்கன்னா எங்க? இப்போ ஒண்ணு நான் சொல்றேன் பாருன்னா, நாங்கெல்லாம் என் லைஃப்ல நினைச்சு கூட பாக்கலன்னா, பாண்டே சொல்றாரு, அவர் பேசுற வேலிடான விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது. அது இன்ஃபர்மேஷன்ஸ் பாண்டே கிட்ட இருந்து வருது, இந்த மாரிதாஸ் அவர்கிட்ட இருந்து வருது. உங்ககிட்ட இருந்து எதுவுமே வரலன்னா, டிவிக்கில இருந்து எதுவுமே வரல. 15 நாள் எங்க போயிட்டீங்க? ஈவன் அந்த கல்யாண சுந்தரம் சார் அவரு பேசுறாருன்னா, இபிஎஸ் பேசுறாரு, பாலிட்டிக்ஸ்க்காக பேசுறாரு. ஈவன் இவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. அண்ணாமலைட்டு இருந்து கொஞ்சம் வேலிடான இன்ஃபர்மேஷன்ஸ் வருதுன்னா, கட்சியில என்ன இது, சுப்ரீம் கோர்ட்ல என்ன போயிட்டு இருக்குது, ஹை கோர்ட்ல என்ன போயிட்டு இருக்குது, ரியலா என்ன நடக்குதுங்கிறது அவங்க கிட்ட இருந்து வருதுன்னா, 15 நாள் எங்கன்னா போயிருந்தானுங்க இவனுங்க. உன்னை இவ்வளவு தூரம் உன்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. எவனும் கேட்க வரலன்னா, எல்லாம் ஒழிச்சுக்கிட்டானுங்க புறம்போக்குங்க. இப்ப வந்துட்டு மாலை போட்டுட்டு தலைவர் வந்துட்டு ரீல்ஸ் விட்டுட்டு இருக்கானுங்க தேப்பயலுங்க. ஈனப்பறவைகளாம் நான் இவங்களெல்லாம் ஏன் நான் கட்சியில வச்சிருக்கிறேன்? இவங்களெல்லாம் கட்சி வச்சிருந்தா எப்படின்னா நீ வின் பண்ணுவேன்? இவனுங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லைண்ணா. அந்த பந்தால சுத்திட்டு தெரியணும். அந்த போஸ்டிங் ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்குதாண்ணா? அந்த போஸ்டிங் நீ நம்ம தோத்துட்டோம்னா அவ்வளவுதான், நான் முடிஞ்சு போச்சுன்னா. எங்களுக்கு என்ன பயனா இந்த ஒரு 10-15 நாள் எங்களுக்கு சரியான தூக்கம் கூட கிடையாதுண்ணா. ஏன்னா ஆன்லைன்ல திறந்தா ஹேட்ரட பரப்பிட்டு இருக்கானுங்க. ஓகே, சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். பல நரேட்டிவ்ஸ் வந்துகிட்டு இருக்குதுன்னா நீங்க அமைதியா இருக்கிறீங்க. ஓகே, 2ஆம் கட்ட ஆளுங்க பேசணும் இல்லைனா? நீங்க பேசலன்னா கூட 2ஆம் கட்ட ஆளுங்க பேசணும் இல்லைனா? இப்படி போனீங்கன்னா நம்ம கட்சி எப்படின்னா ஜெயிக்க முடியும்? எப்படின்னா இன்னும் உன் மேல எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, இந்த வாட்டி 1.5 கோடி ஓட்டு எடுத்தா வின்னுனா நமக்கு அது பெரிய விஷயம் கிடையாதுன்னா. எனக்கு தெரிஞ்ச நான் என் ஃபேமிலியில எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இது திரும்ப நடக்கும்போது எங்களுக்கு அந்த அளவு கெப்பாசிட்டி இருக்குமாண்ணா? சொல்லுண்ணா. ஏன்னா இது வந்து நீங்க தானா திங்க் பண்ணணும். ஏன்னா இந்த 15 நாளா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து
வேற வேற பார்ட்டிஸ்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. நம்ம பார்ட்டிஸ் எங்க இருக்கானுங்கன்னே தெரியல. உங்களுக்காக பேசி முட்டு கொடுத்தவன் எல்லாம் இப்போ புசி வந்திருக்கான், அவனுக்கு பின்னாடி போய் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்கண்ணா. இதெல்லாம் நீ கொஞ்சம் பாருங்கண்ணா. இன்னும் நிறைய 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 ஃபர்ஸ்ட் லெவல் லீடர்ஸ் வேணும். உங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் வேணும். அவங்க ரெகுலரா மக்கள்கிட்ட இன்டராக்ட் பண்ணணும்னா, பேட்டி கொடுக்கறதுல இருந்து எல்லாம் இருந்தா மட்டும்தான். இப்ப உங்களுக்காக டிஃபெண்ட் பண்றது யார்? அந்த ராவுத்தர்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை கட்சியில வச்சிருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரிய மாட்டுது. இன்னும் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லா டிவிலையும் போய் உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வேற பார்ட்டியில இருக்கிறாரு. நம்ம பார்ட்டியில இருக்கிறவங்க எங்க போனானுங்கன்னே தெரிலண்ணா. இப்ப ராஜ்மோகன் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப லோயலா, மணி, இன்னொருத்தர் ஜெகதீசன், அவங்களுக்கு மேலாம் ரெஸ்பெக்ட் இருக்குது. சாரி, ஜெகதீசன் இன்னும் 2-3 பேர் மேல ரெஸ்பெக்ட் இருக்குது. அவங்க எங்க போனானுங்கன்னு தெரியல. நீங்க தான் ஸ்டாப், இந்த புறம்போக்கு தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க ரியலைஸ் பண்ணுங்கண்ணா. இது நீங்க கட்சிக்கு வந்ததுல இருந்து இது எங்களோட மூவ்மெண்டா நினைக்கிறோம், புரியுதுங்களா? இது எங்களோட பாலிடிக்ஸ் நாங்க நினைச்சு உங்களுக்காக வேலை செய்யறோம். இதுக்கு எங்களுக்கு கிடைச்ச பெயர் பாத்தீங்கன்னா தற்குறிங்க. சரி, உங்களுக்காக நாங்க இந்த தேப்பயலுக, இந்த பெய்டு மவுத்ஸோட வேர்டிங்ஸ் கூட நாங்க கேட்கல, உங்களுக்காக வேலை செய்யறோம். பட் எங்களை கை விட்டுறாதண்ணா, அவ்வளவுதான் சொல்லுவோம். இதுக்கப்புறம் நீ பாருங்க, ரெகுலராக நான் உங்களுக்கு வீடியோ போடுவோம். உங்களுக்கு ரீச் ஆக முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. பார்க்குறோம். தேங்க்ஸ்ண்ணா.